வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம குருமங்கள யோகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க, ஒரு கல் நெஞ்சுக்காரங்களா தனுசு ராசி அன்பர்கள், எங்களுக்கு என்ன நடந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணாலே போகிறோம். இந்த பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தெய்வ வழிபாடு, உங்களுடைய கோச்சார நிலவரப்படி உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த மாதிரியான நீங்கள் வாழ்க்கை சூழலை மாற்றிக்கணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசி அன்பர்கள் நிறைய ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது சொல்லவே வேண்டாம். நீ தனுசு ராசியா அப்படின்னு கேட்டாங்கனாலே எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, ஓ இவன் நிறைய ஒரு போராட்டத்தோடு தான் இருக்கிறான் வாழ்க்கையில், அதனால ரொம்ப சந்தோஷமா போயிடுவாங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியா ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு போராட்டம் இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அவர்கள் எந்த ராசியா இருந்தா என்ன, நீங்க தனுசு ராசியா இருக்கணும் அவர்களுக்கு. அதுதான் அவர்களுக்கு ஒரு பிடித்தமான ஒன்று. அதனால உங்களுடைய நண்பர்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்க மட்டும் எப்போதுமே சந்தோஷத்திலிருந்து ஒரு விலகி இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீர்கள் தனுசு ராசி என்பர்கள். அது எல்லாமே மாறிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது இந்த காலகட்டம். அதுலேயும் இந்த குருமங்கள யோகம் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ரிஷப ராசியில மே மாதமே குரு பகவான் அங்க பயிற்சியாகி வந்தாச்சு. இந்த குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து சேர்க்கை பெறும்போது தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படுது. இந்த குருமங்கள யோகம் 42 நாட்கள் 26ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு. இந்த 42 நாட்கள்ல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக அபரிமிதமான ஒரு லாபம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அபரிமிதமான ஒரு லாபத்தை விட நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் விரயத்திலேயே இருந்த அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த ஒரு அதாவது உங்களுடைய காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ரோட்ல விட்ட மாதிரி அந்த மாதிரியான ஒரு விரயத்தை சந்திச்சுட்டு இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நாங்களே கடனை அடைக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம், வருமானம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறோம், தொழில இருந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் வரமாட்டேங்குது, அந்த தொழில்ல ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருந்துட்டு இருக்குது, ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பார்த்தா அந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, எல்லாத்துலயும் தடைகள் தாமதங்கள் இப்படியே தான் இருந்துட்டு இருக்குது மேடம், எங்களுக்கு இதுல இருந்து எங்களால வெளியில வர முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த வீடியோவை பார்க்கவே வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தடைகளாக தான் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா இதுல இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தீரப்போகுது. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி வேலை விட்டீங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அது எந்த விதமான ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் இல்லை. ஒரு 2 வருஷமா நான் வேலையே இல்லாமல் சும்மா இருக்கிறேன், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு மேலே என்னால் ட்ரை பண்ணவே முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த குருமங்கள யோகம் அவங்களுக்கு வேலை செய்ய போகுது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. தொழிலில் இத்தனை நாள் வரைக்கும் தடைகள் தாமதங்கள் கடன்களை அடைக்க முடியாத பிரச்சனை, அவர்களுக்கு எல்லோருக்கும் தான் இந்த குருமங்கள யோகம் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில்ல உங்களுடைய நண்பர் இன்வெஸ்ட் பண்ணாருங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாரு, அவர் என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாரோ உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா அப்படியே சரிந்து போகின்ற ஒரு நேரமா ஆயிப்போச்சு. இல்லை நீங்க திடீர்னு ஒரு நல்ல லாபம் வந்துச்சு, தொழில இருந்து எனக்கு ஒரு நல்ல லாபம் வந்துச்சு, அந்த லாபத்தை எடுத்துட்டு போய் நான்
நான் மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன். அது என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னோ அன்னையிலேருந்து என்னுடைய பங்குகள் எல்லாமே சரிந்து கொண்டே இருக்கின்ற நேரமாக தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு விடிவு காலம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷேர் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இந்த மாதிரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லா தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த 42 நாட்கள் ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போகுது. நீங்கள் வாங்கின பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகுது. எப்படி அந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டோன்னே எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உசந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே உசராது. உங்களுடைய பிரார்த்தனைகள் மட்டுமே தான் அந்த உங்களுடைய யோகமான காலங்களாக மாறப்போகுது. அந்த உங்களுடைய இடைவிடாத பிரார்த்தனை இத்தனை நாள் வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட உட்காந்து போராடுனீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. இப்போ ஒரு 6 மாத காலமாக, 1 வருட காலமாக அந்த தெய்வம் இருப்பதையே நீங்க மறந்துட்டீங்க. எந்த விதமான பிரார்த்தனைகளும் வைக்கிறது இல்லை. ஏன்னா கேட்டா சொல்லுவீங்க, அவருக்கு தெரியாதா, தெய்வத்துக்கு தெரியாதா நான் என்ன கஷ்டப்படுறேன்னு, பெத்த அம்மா அப்பாவுக்கு தெரியாதா நான் என்ன கஷ்டப்படுறேன்னு, அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை நீங்க விட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் முழுவதுமாக பிரார்த்தனையாக இல்லை. அதனால நீங்க உட்கார்ந்து எப்போதும் போல எப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரியான பிரார்த்தனைகளை இந்த 42 நாட்கள் பண்ணுங்க. நீங்க அடைய வேண்டிய வெற்றிகள் எல்லாமே, தேக்கு நிலையில இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு செயல்களாக தான் மாறப்போகுது. உங்களுக்கு திருஷ்டி தோஷம் அதிகமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, உங்களுடைய உறவினர்களோ சரி, உங்களுடைய நண்பர்களோ சரி மிக அதிக அளவுல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க? நீங்க இன்னும் வளராம இருக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்துட்டு நீங்க இப்போ ஒரு 3 மாசமா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா போறோம், உங்களுடைய உறவினர்கள் ஒரு சோகமான சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க உடனே உங்களை பார்த்து ஒரு திருஷ்டி வச்சிருவாங்க. ஐயோ இவன் என்ன வளர்ந்துட்டானே, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீங்க தாண்டி வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த திருஷ்டி தோஷமாகப்பட்டது உங்களை வளர விடாமல், எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கும் செல்ல விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த திருஷ்டி தோஷத்துக்கு நிவர்த்தியாக தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய இந்த 42 நாட்கள். இந்த திருஷ்டி தோஷத்தை அழிப்பதற்கு முக்கியமான நாட்கள்னாலே இந்த 42 நாட்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த திருஷ்டி தோஷ நிவர்த்திக்கு என்ன ஒரு பரிகாரங்களோ இல்லை எந்த ஒரு பிரார்த்தனைகளோ வச்சாலும் சரி, கண்டிப்பா அது செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால, செவ்வாய் ஒரு பாவ கிரகம், குருன்றது ஒரு சுப கிரகம். இந்த பாவ சுப கிரகங்கள் இரண்டுமே ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது திருஷ்டி தோஷத்தை முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள், விவாகரத்து வரைக்கும் போயாச்சு. இன்னும் 2 பேரும் நாங்கள் விவாகரத்து செஞ்சுக்கல, ஒரு குழந்தைகளுக்காக நாங்கள் விவாகரத்து செய்யாமல் இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த விவாகரத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனாலும் ஒரு மறுமணம், நல்ல ஒரு மறுமணம் ஏற்படுவதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அங்க குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பிரிவினைன்றது கண்டிப்பா இருக்கு, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கணும். முதல்ல பிரியலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றத நீங்க ஜாதக ரீதியாக பார்த்துக்கணும். ஆனால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு பிரிவினைன்றது ஒரு முழுவதுமாக இருக்கிறதுனால அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், 6 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்க வீட்லேயும் சம்மதிக்கல, எங்கள் வீட்லேயும் சம்மதிக்கல, இது எந்த 2 பேர் வீட்லேயும் சம்மதித்து நாங்கள் திருமணம் செஞ்சுப்போமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த 42 நாட்களில் அது எதுவுமே நடக்காது. அது தேவையில்லாத ஒரு முயற்சிகள் செய்யாதீங்க. நாங்கள் 2 பேர் வீட்டையும் நாங்கள் சமாதானம் பண்ணி எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அது தேவையில்லாத வேற பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 40 நாள் கழித்து நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய
அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் 7ஆம் இடத்திற்கு செல்லும் போது அந்த 42 நாட்கள் கழிச்சு உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கு உண்டான ஒரு சிறந்த நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, நீண்ட நாட்களாக 1.5 வருடமாக நான் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், COS எனக்கு இன்னும் வராமல் இருக்குது, நிறைய ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன், எதுவுமே வரல, எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கும், வெளிநாட்டில் ஸ்டூடெண்டாக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அங்கே பெர்மனண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து உங்களுடைய ப்ராடக்டோட ரீச் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நிறைய ஒரு சப்ஸ்கிரைப் ஆகுவதற்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு, ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த பாவ சுபக்கிரகங்கள் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் வழிபாடு, அதாவது எந்த அளவுக்கு அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய போன ஜென்ம கர்மாக்கள், திருஷ்டி தோஷங்கள், அடுத்து நீண்ட நாள் தடைகள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 42 நாட்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. சரபேஸ்வரர் இல்லாத கோயில்கள் இருக்கும், அந்த கோயில்களில் போய் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த காலபைரவர் வழிபாடே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்கள். நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிறீங்க, உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.